சொல்லக்கூடிய பிசினஸுக்கு எல்லாமே வந்து புது ஐடியா புது பிசினஸ் 2025 தலைப்பில் பதிவு பண்ணக்கூடிய வீடியோக்கு எல்லாத்துக்குமே புரிதல் இருந்தால் போதும், பெரிய அனுபவம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது தான் வந்து முக்கியமான ஒரு காரணமாகவே நான் பதிவு பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பிசினஸ் சம்பந்தமான தகவல் நமக்கு வந்து தெரியணும், அனுபவம் இருக்கணும், அப்போதான் அதை வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். இதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் எல்லாத்தினாலையும் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குமான்னு நினைச்சீங்க அப்படின்னா கிடையாது. ஸோ அதனால தான் புரிதல் இருந்தால் போதும். ஒரு பிசினஸ் பண்றதுக்கு தேவையான புரிதல்கள், இந்த பிசினஸ் எப்படி பண்ண முடியும், எதுக்காக பண்ண முடியும், இது யாரை கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்கள் நமக்கு வந்து தெரிஞ்சிச்சுனாவே போதும், அந்த பிசினஸை வந்து நம்ம வந்து சக்சஸ் பண்ணிடலாம். அதனால தான் வந்து புரிதல் இருந்தால் போதும், ஆர்வம் இருந்தால் போதும் அப்படின்றத சொல்றோம். நம்ம லாஸ்டா வந்து பதிவு பண்ண ஒரு வீடியோல வந்து கேமரா இருந்தா போதும், அதாவது இன்ஸ்டால் பண்ணிருக்க கடையா இருக்கட்டும் இல்ல வீடா இருக்கட்டும், அதை வாஷ் பண்ற ஒரு வேலையை செஞ்சா நமக்கு வந்து எவ்வளவு லாபம் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். ஒரு நபருக்கு வந்து ஒரே நபர் மூலம் 12 கடை வந்து அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வாய்ப்பு வந்து கிடைச்சதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே முன்னாடி சொன்னதான் ஆர்வமும் புரிதலும் இருந்தனாலதான் அவரால் உடனே கிடைச்சது. அதே மாதிரி தமிழ் சொல்லி தர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்வமா இருந்தீங்க அப்படின்னா அதை பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருந்தோம். 4 நபர்கள் வந்து ஒரு டீச்சருக்கு வந்து கிடைச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே எதுக்கு இந்த இடத்துல பதிவு பண்றோம்னா மீண்டும் அதே தான், ஆர்வமும் புரிதல் இருந்தால் உங்களால பண்ண முடியும். இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு வேண்டுகோள் வச்சிடறேன். அதாவது நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா, நம்ம சொல்லக்கூடிய பிசினஸ் பண்றீங்கன்னா அதை நடைமுறைப்படுத்தல இருக்கக்கூடிய சிக்கல் வந்து ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை சம்பந்தமான கேள்விகள் கேட்டா நான் பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கேன். சரிங்களா? டிஸ்பிளேல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையான தகவல் வந்து கிடைக்கும். ஆனா எல்லாமே எங்களே பண்ணித்தர சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அது நடைமுறையில சாத்தியம் வந்து கிடையாது. எங்க ஒத்துழைப்பு எடுத்துங்க, நாங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட், நாங்க வந்து ஒரு போனஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ரெகுலரா நீங்க பண்றதுக்கான வாய்ப்பு நீங்க உருவாக்கிங்க, எங்க மூலியமா கிடைக்கிறதுல ஒரு போனஸ் அப்படின்றத ஞாபகத்துல வந்து வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து சொல்ல போறோம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு பிசினஸ் தான். இந்த பிசினஸ் தெரியாத நபர் இருக்க முடியாது. ஆனா இதுல மறைஞ்சு இருக்கக்கூடிய உயரம் என்ன அப்படின்றத இப்ப நீங்க முழுவதும் கேட்டீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு வந்து ஒரு புரிதலும் கிடைச்சிடும். இதை நடைமுறைப்படுத்தினா நான் சொல்லக்கூடிய விஷயமும் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். சோ மிகப்பெரிய உயரத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த பிசினஸ்ல வந்து இருக்கு. நீங்க நல்லா பாருங்க, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பழச புதுசாக்குறது நீங்க வந்து ஒரு பெரிய ட்ரெண்டா போயிட்டே இருக்கு. உதாரணத்துக்கு டீ கடை சொல்லலாமா? இன்னைக்கு முன்னாடி எல்லாம் வந்து நம்ம வந்து டீ கடை ஆரம்ப காலத்துல எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் அந்த டீ கடை எப்படி மாறிச்சு, இன்னைக்கு எப்படி மாறி இருக்கு. ஸோ சின்னதாக இருந்த ஒரு கடையை வந்து நல்லா டெக்கரேட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையாளிஸ்லாம் அதிகமாக வந்து நிறைய பண்ணியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம ஊர்லேயே அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் உள்ளெல்லாம் நல்லா பழகெல்லாம் வாங்கி அடிச்சு டெக்கரேட் பண்ணிலாம் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கருப்பட்டி காப்பி, அந்த காப்பி இந்த காப்பி, சாயா வாழா அந்த வாழா இந்த வாழான்னு சொல்லி இன்னைக்கு பெரிய ட்ரெண்டாக ஒரு ட்ரேட்மார்க்காக மாற்றிடுறாங்க. அதாவது இந்த பிஸ்னஸ் இந்த அளவுக்கு கொண்டு போக முடியுமா அப்படின்னா யோசிச்சோம் அப்படின்னா எந்த பிசினஸ் வேணா கொண்டு போலாம் அப்படின்னு இந்த உதாரணம்லாம். அதே மாதிரி தான் இன்னைக்கு பழசு, ஓல்ட் இஸ் கோல்டு, பழைய பொருளை வாங்குறோம் விற்கிறோம். இந்த பிசினஸ் வந்து எப்படி இன்னைக்கு ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றதான் வீடியோவில் சொல்ல போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி தான் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. நீங்க ஓகே, நிகழ்ச்சிகளை போறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றிகள் தான் வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, ஓல்ட் இஸ் கோல்டுங்க. அதாவது இந்த பிசினஸ் தெரியாத நபர் யாருமே கிடையாது. தெரிஞ்ச நபர்கள்லாம் இதுல என்ன விஷயத்தை எடுத்து நம்ம பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம சேனல்ல வந்து வாட்ஸ்அப் சேனல் குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் ஒரு சேனலை கிரியேட் பண்ணிருக்கோம். மாவட்டம் வாரியா ஒரு சேனலை கிரியேட் பண்ணிருக்கோம். உங்க பிசினஸ் சம்பந்தமான தகவல் அதுல நீங்க பதிவு பண்ணணும்னு நினைச்சா டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்க டீடைல்ஸ் அதுல ஷேர் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி உங்களுக்காகவே மொபைல் ஆப் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். பிளே ஸ்டோர்ல நாமக்கல் டு லண்டன் அப்படின்னு நேம்ல வந்து இருக்கும். இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. அதுல உங்க பிசினஸ் சம்பந்தமான இமேஜஸ் எவ்வளவு வேணாலும் நீங்க வந்து ஃப்ரீயா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்க அது மூலம் பிசினஸ் நீங்க வந்து எடுக்கலாம். பல நபர்கள் அதை பயன்படுத்தி பிசினஸ் எடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த வாய்ப்பை நீங்க வந்து பயன்படுத்திக்கிங்க. ஓகே, அதாவது லண்டன்ல ஒரு உதாரணத்தை சொல்றேன். லண்டன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபவுண்டேஷன், ஹார்ட் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று சேரிட்டி வந்து ஒரு ஹவுஸ் இருக்குங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பல கடைகள் இருக்கு. பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கக்கூடிய அமைப்பு இந்த இடத்துல 2 விதமா இருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா தான் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே வந்து டிஸ்போஸ் பண்ண மாட்டாங்க, கொண்டு வந்து இந்த மாதிரி சேரிட்டியில் வந்து கொடுத்துட்டு போயிருவாங்க. சில பேர் காசு கொடுக்குறவங்களும் இருக்காங்க, காசுக்கு வாங்குறவங்க இருக்காங்க, ஃப்ரீயா கொடுக்குறவங்களும் இருக்காங்க, ஃப்ரீயா வாங்கிட்டு போறவங்களும் இருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா பொருளும் எது வேணாலும் யூஸ் பண்ண செப்பல்ல இருந்து சாக்ஸ்ல இருந்து ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் என்ன மாதிரினா டேபிள், சேரு, கம்ப்யூட்டர் டேபிள், ட்ரெஸ்ஸிங் டேபிள், சோஃபா யூஸ் பண்ணது, ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா
வீட்டில் இந்த டீ காஃபி குடிக்கிற கப்பு கொண்டு எல்லாமே வந்து அந்த இடத்துல வந்து இருக்கும். நம்மலாம் போனோம்னா குறைஞ்ச விலையில வந்து நம்ம வந்து எடுத்துட்டு வரலாம். நான் பல பொருட்கள் எங்கள் வீட்டுக்கு இருக்க டேபிள் சேர் சோஃபா எல்லாமே அந்த மாதிரி இடத்துல போய் வாங்கிட்டு வந்தது தான். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த பிஸ்னஸை வந்து நம்ம இந்தியாவில் வந்து பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா அப்படிங்கிற அதுவும் இருக்கு, ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நான் திரும்ப சொல்றேன், இப்போ நான் சொல்லக்கூடிய பிசினஸ் இப்போதான் ஆரம்பத்தில் இருக்கு. கரெக்டான டைம் நீங்க பிடிச்சிட்டீங்க அப்படின்னா ஸோ பெரிய லெவலில் இந்த பிசினஸ் கொண்டு போயிடலாம். ரொம்ப அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு பிசினஸ் இதை வந்து இது எந்த இடத்துல யாருக்கு லாபமா இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு பொருளை வந்து என் வீட்டில் இருக்க பொருள் வாங்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா நம்ம உடனே வந்து தானம் தான் பண்ணுவோம். அதாவது உண்மையாலுமே தானம் பண்ணணும்னு நினைச்சு கொடுக்கக்கூடியதும் இருக்கு, வேற வழியே இல்லைன்னு கொடுக்கறதும் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வேற வழியே இல்லைன்னு கொடுக்குறவனுக்கு அந்த பொருளை காசு வாங்கி கொடுத்தா அவருக்கு ஒரு லாபம். இந்த பொருளை வாங்கி இது தேவைப்படுற ஒரு நபருக்கு, அதாவது புதுசா வாங்க முடியாம ஒரு அதாவது பழசா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கிடைச்சி வாங்க நினைக்கிறவங்களுக்கு கொடுக்கும்போது அவருக்கு ஒரு லாபம். இது நடுவில் இருந்து பண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு லாபம். கரெக்டா? இதை தான் இப்ப நம்ம வந்து பண்ண போறோம். இந்த பிசினஸ்ல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கீங்க, நிறைய வீட்டில் பயன்படுத்திய பொருட்கள் நல்ல கண்டிஷனா இருக்கும், பட் வேற வழி இல்லாம தூக்கி போட்டு போவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியதை நீங்க விளம்பரம் பண்ணும்போது ரெண்டு பக்கத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம். இப்ப பொருளை வந்து கொடுத்து வாங்குறோம் பாருங்க, அவரு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே மார்க்கெட்டிங் பண்ணுவார். எப்படி பண்ணுவாரு? என் வீட்டில் இந்த மாதிரி வந்து ஒரு பழைய வாஷிங் மிஷின் ஒன்று இருந்துச்சு, உதாரணத்துக்கு சொல்றேன். இதை வந்து நான் வந்து ஒரு 1000 தான் கேட்பானாங்க, ஒருத்தர் 1000 வந்து அவரே எடுத்துட்டு போயிட்டாரு. ஏன்னா நீங்க கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஒரு 1000 செலவாகும். அதுக்கு என்ன பண்ணு, தூக்கி போட்டுருன்னு சொல்லி போடும். அப்ப அதை வந்து எடுத்துட்டு போய் என்ன பண்ணாரு அப்படின்னா அவர் வந்து சொல்லும் போது வாங்கிட்டு போயிட்டாருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு 2 பேருக்கு விளம்பரம் பண்ணுவாங்க. இது மாதிரி என் வீட்டில் இந்த பொருள் கொடுத்தப்பா, இவங்க எல்லா பொருளும் வாங்கிக்கிறேன், இவங்களை கான்டாக்ட் பண்ணு சொல்லி அவங்களே விளம்பரம் பண்ணுவாங்க. ஒரு பிசினஸ்ல நம்ம எவ்வளவு விளம்பரம் பண்ணாலும் நம்ம பிசினஸ் நமக்காக கஸ்டமர் விளம்பரம் பண்றாங்க பார்த்தீங்களா, அதுக்கு 4 மடங்கு வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் ரேஷியோ அதிகம். சரிங்களா? பவர் வந்து ரொம்ப அதிகம். நமக்காக ஒருத்தர் மார்க்கெட்டிங் பண்றது ஃப்ரீயா நமக்கு பண்றாரா பண்ணலாம் நமக்கு எல்லாம் தெரியாது. ஆனா நமக்கு சர்வீஸை பார்த்து பின்னாடி ஒருத்தர் சர்வீஸ் பண்றாரு அப்படின்னா அந்த பிசினஸ் வந்து பெரிய லெவல்ல ரீச் ஆயிடுச்சுன்னே அர்த்தம். ஸோ அதனால இந்த பிசினஸ்ல அது ரொம்ப வாய்ப்புகள் அதிகம். நீங்க ஒரு வீட்டில் வந்து இருக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அந்த பொருளை வாங்கி வச்சா நம்மளால வந்து விற்பனை பண்ண முடியும். நீங்க முடிவு பண்ணீங்கன்னா எந்த பொருளாக இருந்தாலும் அவங்க வீட்டில இருந்து நீங்க வாங்கலாம். டேபிள், சேர், ஃபேனு, சைக்கிள், வீட்டில் யூஸ் பண்ண டிவியா இருக்கட்டும், ஃப்ரிட்ஜா இருக்கட்டும், அயன் பாக்ஸா இருக்கட்டும், குழந்தைங்க பயன்படுத்திய பொருட்களா இருக்கட்டும், எது வேணாலும் அவங்க பயன்படுத்திய துணியா இருக்கட்டும், எது வேணாலும் நீங்க வந்து கொடுக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா செப்பல் வந்து இருக்கும், ஷூ வந்து விற்பனை பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி வந்து ட்ரெஸ் எல்லாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொடுப்பாங்க. அந்த ட்ரெஸ் நீங்க நம்பவே மாட்டீங்க. பல நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து எடுத்துட்டு போவாங்க. நான் வந்து ஆக்சுவலா வந்து இது புது துணி தான் வாங்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம தெரிய வந்துச்சு அது பயன்படுத்திய ட்ரெஸ் தான் வந்து அதை வந்து சேல்ஸுக்கு வந்து போடுறாங்க. அதுல 2 விதமா போடுறாங்க. சில துணிலாம் வந்து ஃப்ரீயாவே வந்து கொடுப்பாங்க. சில துணிக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 பவுண்டு 15 பவுண்டு அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த காசு கொடுத்து நம்ம அந்த பொருள் நமக்கு வேணும்னா அந்த ட்ரெஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்ல, நீங்க யூஸ் பண்ற டேபிள், சேர் எது வேணாலும் சில பேர்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே வந்து அங்க கொடுத்துட்டு போயிருவாங்க. ஸோ அதனால வீட்டில் ஒரு பொருள் வந்து நீங்க வாங்கி விற்பனை பண்ணலாம், இந்த பொருள் வந்து விற்பனை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வாங்கிருங்க. நீங்க எந்த பொருளா இருந்தாலும் வாங்குறதுக்கு நீங்க ஆட்கள் தயாரா இருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் நீங்க நல்ல ஒரு கடையை போட்டு இந்த இடத்துல வந்து யூஸ் பழைய பொருட்கள்னு சொல்லியே நீங்க விற்கலாம். வித்தாவே போதும் வந்து உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ எந்த பொருளுமே வேண்டாம்னு சொல்லாதீங்க. எந்த பொருளா இருந்தாலும் நீங்க வாங்கி வச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ எந்தெந்த பொருள்லாம் அதிகம் போகுதோ அப்போ அந்த பொருளை தகுந்த மாதிரியே நீங்க வந்து வாங்க ஆரம்பிச்சிடலாம். எந்த பொருள்லாம் போகலன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க ஒரு இடத்துல டொனேட்டும் நீங்க வந்து பண்ணிடலாம். வாங்கி கூட டொனேட் வந்து நீங்க வந்து பண்ணிடலாம். ஸோ இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்துங்க. பழைய பொருளை வாங்கி விற்கிறதான் ரொம்ப சிம்பிள். ஆனா இதை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி ஃபார்ம் பண்ணி, சரிங்களா, ஒரு பிசினஸ் பேட்டர்ன்ல இதை கொண்டே வச்சிங்க அப்படின்னா அழகா இந்த பிசினஸை சம்பாதிக்கலாங்க. அதாவது வீட்டில் ஒரு பொருள் சும்மா விற்கிறேன்னு சொல்ற ஒருத்தருக்கு நீங்க ஒரு 100 ரூபா கொடுத்து வாங்கினீங்கன்னா அது பெரிய காசு உங்களுக்கு. சரிங்களா? 1000 ரூபா வாங்கணும், இந்த பொருளை வந்து எனக்கு ஒரு 300 ரூபாய் கிடைச்சிருச்சு அப்படின்னா வாங்குறவனுக்கு பெரிய பெனிஃபிட். நடுவில் உட்காந்து நீங்க கைமாத்தி விட்ட இடத்துக்கு ஒரு ஆஃபீஸ் வச்சதுக்கு 200 ரூபா ப்ராஃபிட் உங்களுக்கு. சரிங்களா? இது ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி, தரத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல குவாலிட்டியா இருக்கு, புதுசு மாதிரியே இருக்குன்னா ஒரு ரேட் வைக்கலாம். ஓரளவுக்கு பழசா இருக்கு, கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியதுன்னா அதுக்கு ஒரு ரேட்டை நீங்க வந்து வைக்கலாம். எல்லா பொருளுமே நீங்க கொடுக்கறதுக்கு ஆள் தயாரா இருக்காங்க, மாத்துறதுக்கு தயாரா இருக்காங்க. கடையில் கொண்டு கொடுத்தா எக்ஸ்சேஞ்சுன்ற பேர்ல ரொம்ப கம்மியான ரேட்டு தான் வந்து எடுத்துக்கலாம். பட் ஆனா நீங்க வந்து வாங்கி வைக்கும் போது அவங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டும் கொடுக்கலாம். அதே ரேட் அவங்க நல்ல ரேட்டுக்கு வாங்கிட்டு போறதுக்கு ஆட்கள் வந்து நீங்க தயாரா இருக்காங்க. அதனால எந்த பொருளா இருந்தாலும் வேண்டாம்னு சொல்லாம இதை வாங்கி இதை வந்து நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நல்ல சக்சஸ் இருங்க. நீங்க
தயவு செஞ்சு இதை ட்ரை மட்டும் பண்ணி பாருங்களேன். உங்க ஏரியால இப்படி நான் பண்றேன்னு சொல்லி நீங்க பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்க சர்க்கிள் நீங்க சொல்ற அந்த ஒரு 50 பேர்கிட்ட இருந்து ஒருத்தர் இருந்து ஒரு 4 பொருள் வந்தா ஒரு 200 பொருள் உங்க கடைக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த விஷயத்தை நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க, உண்மையா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நான் திரும்ப சொல்றேன், நான் வந்து ஒரு விஷயத்த பதிவு பண்றேன் அப்படின்னா நடைமுறையில் இருக்கா, அது சாத்தியமா இல்லையா அப்படின்றத வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிட்டு தான் நான் வந்து பதிவு பண்றேன். அதனால நீங்க தயங்காம இந்த விஷயத்தை நீங்க பண்ணுங்க. வழக்கம் போல எந்த சந்தேகமா இருந்தாலும் நீங்க கேட்டா இங்க கிடைக்கும் நினைச்சீங்கன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான தகவலை வந்து நான் வந்து தரேன். ஸோ இந்த பிசினஸை ட்ரை பண்ணி பாருங்க. இதுல சக்சஸ் ரேஷியோ ரொம்ப அதிகம், ப்ராஃபிட் ரேஷியோ ரொம்ப அதிகம். ட்ரை பண்ணி பாருங்க. இதை பண்றதுக்கு மேல் பண்ணணும், அதாவது ஆண்கள் தான் பண்ணணும், பெண்கள் தான் பண்ணணும் அப்படின்ற எந்த பாகுபாடுமே வந்து கிடையாது. யாரு வேணாலும் இந்த பிசினஸ் பண்ணலாம். தைரியமா எடுத்து பண்ணுங்க. குறைஞ்ச முதலீட்டுல மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய இந்த பிசினஸை தயங்காம நீங்க வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறேன். மீண்டும் இதே மாதிரி பல சுவாரஸ்யமான பிசினஸ் சம்பந்தமான தகவலுடன் நான் வந்து உங்களை சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி. நன்றி, வணக்கம்.